அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க இந்த பாடப்புத்தகத்தை எல்லாம் தாண்டி வேறு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ முதல்ல நீங்கள் இன்டர்வியூ பர்பஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை பற்றின தகவல்கள், அதாவது ஒரு ஆர்டராக உங்களோட நேம், உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான டேட்டா தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ அதை ஒரு ப்ரிப்பேராக நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டில் தான் இந்த இன்டர்வியூ அதாவது இந்த இன்டர்வியூ பணிக்கு போகும்போது நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோர்ட்டை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த கோர்ட்டை எப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்தாங்க, இந்த கொண்டு வந்தப்போ இந்த கோர்ட்டில் முதல் ஜட்ஜி யார் இருந்தாங்க, இப்போ ரீசண்டாக யார் ஜட்ஜாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களும் முக்கியமான நபர்களை பற்றியும் கூட கேள்விகள் இருக்கும். அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அரசியல் தலைமைகள் இன்டர்வியூ பர்பஸ்க்காக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குது அப்படின்னா அதில் முதலமைச்சர் யார், அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் யார், ஸோ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் யார், அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அது என்ன ஃபீல்டில் மினிஸ்டராக இருக்கிறாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்டராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அடுத்ததாக உதவியாளராக, அலுவலக உதவியாளர் வேலை, அப்புறம் எக்ஸாமினர் வேலை, பைலிஃப் வேலை, தோட்ட பணியாளர் வேலை, அப்புறம் வாட்ச்மேன் வேலை, இதெல்லாமே அந்த உதவியாளர் கேட்டகரியில் தான் வருது இல்லையா. ஸோ அதனால் அந்த உதவியாளர் பணிகளுடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்கள் தெரியும். அப்போ அந்த ஒர்க்கோட நேச்சர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த உதவியாளர் பணிக்கு நீதிமன்றம் சில பணிகளை அதாவது சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பணிகள் சார்ந்ததை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ நடத்துகிறோம், அதில் கலந்துட்டாலும் தெரியும். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த வேலையில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அந்த வேலையோட தன்மை என்ன, கோர்ட் நிர்வாகத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன வேலையை அவங்க அசைன் பண்ணுவாங்க, என்ன மாதிரிலாம் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இதில் சில விதம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ தோட்ட பணியாளர்கள், வாட்டர்மேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோடைய மேற்பார்வையில் தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்போ அவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலையை பண்ணுங்கள், இன்றைக்கி இந்த வேலையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலையை அப்போ அவங்களுடைய வேலை நேச்சர் என்னன்னு நீங்கள் சொல்லி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த வேலையோட நேச்சர் தெரிஞ்சு வச்சுருங்க. அடுத்ததாக நீதிமன்ற வளாகம், அதுக்கப்புறம் நீதிபதிகளோட காரு, நீதிபதிகளுடைய அறைகள், இது எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுருக்கிற பணியை கூட நீங்கள் சில நேரம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கீழ்மட்ட பணியாளர்களுக்கு அந்த வேலையை நீங்கள் சொல்லணும், இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை தெரிஞ்சு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில மாவட்டத்தில் கோர்ட்டு வளாகத்தில் புல்வெளிகளே இருக்காது. ஆனால் இப்போ மதுரை கோர்ட்டு மாதிரி கிளை நீதிமன்றங்கள், கிளை உயர் நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் புல்வெளி தரைகள்லாம் இருக்குது. அந்த புல்வெளி தரைகளோட பராமரிப்புக்கு பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் மேற்பார்வையிடுறத செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ வெளியாக இருக்கிற 17 வகையான பணியிடத்திற்குமே அலுவலக நேரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாலும், மற்ற நம்மளுடைய உயரதிகாரிகள் எல்லாம் அலுவலக நேரம் என்னவோ அந்த நேரத்துக்கு வந்தாலும் நாம் கொஞ்சம் முன்கூட்டியே போயிருக்கணும். என்ன காரணம்னா, நம்மளோட ஒர்க் நேச்சர் ஆஃபீஸை திறந்து வைக்கிறது, எல்லாரும் அசைன் ஆகி எல்லா டியூட்டியும் முடிச்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகும்போது எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலைகளையும் நம்ம பார்க்கணும். அதனால் ஒரு லைட்டோட கன்சம்ஷன், ஒரு கரண்ட்டோட கன்சம்ஷன் லெவல் முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில நாள் நம்ம ஒரு லைட்டோட சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிருக்கோம் அப்படின்னா அது மூலமாக கோர்ட் வளாகத்தில் அதாவது கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேள்வியிலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இல்லை இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களை கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற எந்த எலக்ட்ரிக்கல் பல்பு அதிக மின்சாரத்தை கன்சம்ஷன் பண்ணோம் அப்படின்லாம் கேள்வி இருக்கும். அப்போ ஏன் அது மாதிரிலாம் கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் மறந்து போய் ஆஃப் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அது மாதிரியான பிரச்சனைகள் வரும், ரைட்டுங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பகல் அல்லது இரவு நேர காவலர்களாக செயல்படக்கூடிய பணிகளையும் சில நேரத்தில் பண்ணணும். இந்த அலுவலக உதவியாளர்கள், பைலிஃபுங்கிறவங்க, இரவு வாட்ச்மேன், பகல் வாட்ச்மேன் எல்லாம்
காவலர்களாகவும் செயல்பட்டாகணும். அந்த காவலர்களாக நீங்கள் எந்த இடத்துலையும் இருந்தாங்கன்னா நீதிமன்றத்துலேயும் சில இடங்களில் போடுவாங்க, சில இடங்களில் நீதிபதிகளுடைய வீடுகள்லேயும் போடுவாங்க. அப்போ ஒரு காவலராக இரவு காவலர்கள் பணியில் நீதிபதிகளோட வீடுகளில் ஆண் பெண் 2 காவலர்களுமே இருக்கணும். அதில் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் காவலர்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் பணிக்கு கூட எடுத்துப்பாங்க. அப்போ சமையல் பணியில் ஒரு சமையல் கட்டில் நீங்கள் போய் சமைக்கும் பொழுது இதில் என்ன காய்கறியில் என்னென்ன இது இருக்குது, அப்புறம் அந்த சமையல் பொருட்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதுலாம், அதாவது இப்போது விலை அதிகமான ஒரு வாசனை திரவியம் அல்லது விலை அதிகமான ஒரு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள்னா இப்போ அந்த குங்குமப்பூலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் கொஷின்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அப்போ அந்த சமையல் பொருட்களோட தன்மை தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம அந்த 17 வகை சொல்கிறதுனால எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஓட்டுநர் பணி அப்படின்னா சில பேர் டிரைவிங்க்கு ஆள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்போ டிரைவர் பணிக்கு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டிரைவரோட ஸ்கில்ஸு, அப்புறம் டிரைவிங் ரிலேட்டடாக இப்போ புதுசாக ஏதாவது சட்டங்கள் வந்திருக்குதா அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். அடுத்ததாக இந்த எக்ஸாமினர், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பணிக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். இப்போ கண்ட்ரோல் எஸ்ன்ற பட்டன் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு கூட கேட்பாங்க, இல்லை கண்ட்ரோல் எல் எதுக்கு அப்படின்லாம் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரியான நாலேஜ் தேவை. அதுக்கப்புறம் அடிப்படை கணித அறிவெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்குறோம், நிறைய சம்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி சம்ஸை உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேயும் இருக்கும், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் ஒரு நீர் தொட்டி இருக்குது, அந்த தொட்டி வந்து ஒரு 18,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தொட்டி, அந்த தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்ப முடியும், 1 மணி நேரத்தில் 500 லிட்டர் தண்ணி நிரம்புதுன்னா அப்போ 18,000 லிட்டர் தொட்டி வந்து எப்போ நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி கணித திறன் அறிவு உங்களுக்கு அந்த இடத்துல பயன்படும். அதனால் இதை வந்து புத்தக அறிவையும் தாண்டி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள். இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகும்போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து கமெண்ட்ஸில் டவுட் கேட்டிருக்கீங்க, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஷாய் அனிஷா அப்படின்ற ஒரு தகவல் கேட்டிருக்காரு. சார் நான் வந்து +2 பட் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ அதனால் டிஸ்கன்டினியூ பண்ணதுனால காலேஜில் தான் டிசி மார்க் ஷீட்டெல்லாம் இருக்குது, ஸோ அதனால் அதை நான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக காலேஜ்லேருந்து வாங்கிட்டு வந்துடணும், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் மார்க் ஷீட்டு கேட்பாங்க. அப்புறம் பிரகாஷ்னு ஒரு சார் கேட்டிருக்கீங்க, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர்னு சொன்னீங்க, இப்போது எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போவும் அதை தான் சொல்கிறோம். இப்போது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா டிலே ஆகுது. ஸோ நவம்பரில் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், அது முடிஞ்ச அப்புறம் தான் அதில் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரியாரிட்டி வராதா அப்படின்னு. கண்டிப்பாக வரும், அதுவும் ப்ரியாரிட்டியில் உண்டு. அதுக்கப்புறம் கார்த்திக்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, டெய்லி எம்எஸ்சி வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் சார். இது ஒரு பார்ட்டு தான். இது மாதிரி இன்னும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.